அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண உறுப்புகள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜீரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? வாயில், குடல்ல. வேற எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நாக்கில். ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும்? டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மைண்ட். அதனால நம்ம மைண்ட்லேருந்து ட்ராக் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் மைண்ட் நம்ம தனியாக பார்க்கறதுனால அது நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மைண்டுக்கு அடுத்தது வாய், நாக்கு. அங்கேருந்து டைஜஸ்ட் சிஸ்டம் ஆரம்பிக்கும். ஒரு உங்களுக்கு ஜீரணத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாயிலிருந்து ஆரம்பிக்கணும். வாயில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, நாக்கில், ஓரல் கேவிட்டியில், டேஸ்ட்டில், எனி சென்சேஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு நாக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீஞ்ச மாதிரி இருக்கும், நாக்கு உள்ளுக்குள்ளே வெந்தா மாதிரி இருக்கும். சுடு தண்ணி குடிச்சிட்டா என்ன மாதிரி ஃபீலிங் வரும்? அது வந்து சுடு தண்ணி குடிக்காமையே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி சென்சேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் டேஸ்ட் ஆல்ட்ரேஷன்ஸ், வாய் டேஸ்ட் எப்படி இருக்குது, சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் வாயில் பார்க்குற விஷயங்கள் இம்பார்ட்டண்ட். அடுத்த டைஜஸ்ட் சிஸ்டமுக்கு முக்கியமான விஷயம் கனெக்டிங் டியூப், ஃபுட் பைப். அதுக்கப்புறம் ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கு கீழே ரெக்டம், ஆனஸ். இது வரைக்கும் நம்ம வந்து சிம்டம்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கான சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் ஜீரண கோளாறில் வரீங்கன்னா இதில் மட்டும் சிம்டம்ஸ் இருக்காது, மற்ற எல்லா பார்ட்ஸில் இருக்க ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து என்னது, அதுக்கு பேர் என்ன? வெரி குட், கன்காமிட்டன்ஸ். புரியுதுங்களா? பிளான் தான் லொக்கேஷன், டைஜஸ்டிவ் சிஸ்டம். அங்கே நடக்கிற சமாச்சாரம்னா சென்சேஷன்ஸ். அது எதில் அதிகமாகுது கம்மியாக வருது மொடாலிட்டிஸ். மற்ற எல்லா பார்ட்ஸும் சிம்பிள். திஸ் இஸ் த லே அவுட். எல்லா இதுலேயுமே ஒரு லே அவுட் இதுதான். எந்த சிஸ்டம் போனாலும் இதுதான் லே அவுட். அதனால நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹிஸ்ட்ரி எழுதுகிறப்போ இப்போ வந்து ஃபீவர் பற்றி கேட்குறேன் வச்சிங்களேன், காஃப் பற்றி, காஃப் மட்டும் எடுத்து வந்துடுறீங்க. அப்புறம் நான் ஃபர்தராக கேட்க வேண்டியிருக்கு, உங்கள் மூடு எப்படி இருக்குது, தண்ணி தாங்க எப்படி, இதெல்லாமே எழுதணும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாலும் எழுதணும். என்ன எழுதணும்? மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றது நீங்கள் எழுதணும், நோட் பண்ணணும். இதே மாதிரி தான் இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் நம்ம பேசினாலும் அதோடு நின்றுக்கூடாது. வீடியோஸ் பார்த்துட்டு மற்ற எல்லா பார்ட்ஸும் என்னது, கன்காமிட்டன்ஸ். அதில் ஒரு 3-4 விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் டிசைட் பண்ணும், அந்த சேஞ்சஸ் டிசைட் பண்ணும். இப்போ நான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒரு 5 ட்ரக் வந்துடுவேன். அது எப்படி ஃபைனலைஸ் பண்ணுவீங்க? அது மற்ற விஷயத்தை எப்படி ஆல்டர் பண்ணுது, நம்மளுடைய மைண்ட் எப்படி ஆல்டர் பண்ணுது, அப்புறம் வந்து தூக்கம், தாகம், பசி, கனவு, மூடு, இதெல்லாம் எப்படி மாறுது வச்சு தான் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஈவன் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ்லேயும் மாறுதல் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ டைஜஷன், இப்போ தலைவலி இருக்குது, யூரின் அதிகமாக போது வச்சிங்களேன், அது முக்கியமான ஒரு கன்காமிட்டன்ட். அது என்ன பண்ணோம், அந்த 5-6 ட்ரக்ஸ் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணதுலேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு ட்ரக்கை பிரித்து காமிக்கும். அதுதான் உங்களுக்கு புல்லட் மாதிரி வேலை செய்யும். இந்த 5ல் ஏதாவது ஒரு தோராயமாக போட்டிங்கன்னா சுமாராக வேலை செய்யும், அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்போ திருப்பி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் அடுத்தது போக வேண்டிய டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் கன்காமிட்டன்ஸ்ன்றது நம்ம ரெஃபர் பண்ணுற சிஸ்டத்தை தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன மாறி இருக்கோ அது எல்லாமே கன்காமிட்டன்ஸ் தான். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு ஃபர்ஸ்ட். ஈவன் நோஸ் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்மெல் போகிறது இல்லை, ஸ்மெல் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்து பிரெயினுக்கு போகுது. கண்ணில் பார்க்குறோம், அந்த விஷுவல் கியூஸ் பிரெயினுக்கு போகுது. ஸோ இது எல்லாமே வந்து டைஜஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால ரோடில் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டே இருக்காங்களா, எதுக்கு? உங்களுடைய பிரெயினை மைண்டை தூண்டுறதுக்கு, கெஃபாலிக் ஃபேஸை தூண்டுறதுக்கு. இது அதே மாதிரி ஃபுட்டை பற்றி யோசிக்கிறோம், இல்லை சாப்பிட நினைக்கிறோம் வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து உங்களுக்கு சலைவா செக்ரீட் ஆகும், கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது வாயில் இருக்க சலைவா வந்து இம்பார்ட்டண்ட். அதனால என்ன பண்ணணும், அவசரமாக கடிச்சு சாப்பிடக்கூடாது. டைஜஷன் வாயிலே ஸ்டார்ட் ஆகிடும். பொறுமையாக கடித்து சாப்பிட்டு ஒரு கூழ் பக்கத்துக்கு வந்தால் முழுங்கணும். ரொம்ப நேரம் நெகிழ்ச்சியாக வச்சுக்கவும் கூடாது. இது வள்ளலாம் பேசியிருக்காரு. வள்ளருடைய இதில் நீங்கள் படிச்சீங்கன்னா சிஸ்டமில் வந்து அவர் இதெல்லாம் பேசியிருக்காரு, எப்படி சாப்பிடணும் சொல்லியிருக்காரு. காரணம் இதுதான், அங்கேயே ஒரு பாதி டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே போகும். வேகமாக சாப்பிட்டீங்கன்னா சில பசங்க பல்காக முழுங்குவாங்க அப்படியே.
அப்போ என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு ஓகே ஜீரணம் ஆகிடும். அடல்ட்ஸ் அந்த மாதிரி வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறில் வந்து ஆசிட் எக்ஸ்ட்ரா லோட் ஆகும் வேலை செய்கிறதுக்கு. அப்போ பாதி டைஜஸ்ட் ஆக மூவ் ஆகும். அதனால உங்களுக்கு இன்டைஜஷன் வருது, ப்ளோட்டிங் வருது, அன்ஈசினஸ் வருது, வரலாம். லெட் அஸ் கோ இன்டு மவுத். நாக்கு வந்து மேல் அன்னத்தில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு. ஒட்டிக்கும் சொல்லுவாங்க, மேலே ஒட்டிக்குன்னுவாங்க. அது எதனால் வருது? மவுத்து ட்ரையாக இருக்கும், சலைவா திக்காக காட்டன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெக்யூலியர் சிம்டம்ஸ். நாக்கு மேலே அன்னத்தில் ஒட்டிக்கிற மாதிரி, ரூஃபில் ஒட்டிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். வாய் புண்ணு பார்த்துருக்கீங்களா? வாயில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாய் புண்ணு வரும், வயிறு வலியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன அர்த்தம்? டைஜஷன் அப்செட் ஆயிருக்கு. ரெண்டு ரிலேட்டட் தான். வாயில் வர புண்ணு எதை காமிக்குது? டைஜஷன் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்குன்றது காமிக்குது. அது சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, வாய் வெந்து போயிருக்கு, அவனுக்கு வந்து வயிறு வந்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமத்து பாட்டிங்களுக்கு ஈஸியாக தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப். இப்போ வாயில் நடக்கிற விஷயம் டைஜஷனுக்கு நேரடியான தொடர்பு இருக்குது. டங்கில் கோட்டிங் இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்? அது உங்கள் டைஜஷன் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதான். அப்புறம் வந்து டைஜஷன் பலவீனமாக இருந்துச்சுன்னா நாக்கு சைஸ் கூட பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டூத்துடைய இம்ப்ரிண்ட் வந்து விடும் பார்டரில். பல்லுடைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், 4-5 பேரில் யாருக்கா ஒருத்தருக்காவது இருக்கும் பார்த்தீங்கன்னா. பல் இம்ப்ரிண்ட் ஆகுதுன்னா டங் என்லார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ். அப்புறம் வாயில் புண்ணு வந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான சிம்டம், இது எல்லாருமே மிஸ் பண்ணுறது, சாப்பிடும்போது வாயை கடிச்சிக்கிறது, நாக்கு கடிச்சிக்கிறது, உதரை கடிச்சிக்கிறது, சாப்பிடும்போது பேசும்போது. யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அடிக்கடி யாருக்கா வந்திருக்கா? என்னைக்கா சிம்டம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை தான். ஸோ தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சாப்பிடும்போது, பேசும்போது, லிப்ஸை கடிக்கிறீங்களா, உள்ள நாக்கு கடிக்கிறீங்களா, இவ்வளோ தான் பைட்டிங். அடுத்தது நாக்கில் தான் மெயின். அதில் மோஸ்ட்லி நாங்களே பார்த்துருவோம். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சென்சேஷன் தான் நீங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து ப்ளீடிங். ப்ளீடிங் எப்போ வருதுன்னு பார்க்கணும். கம்ஸில் சாதாரண ப்ளீட் வரலாம், பல் தேய்க்கிறப்ப ப்ளீடிங் வரலாம், எச்சை இழுத்து துப்புறப்ப ப்ளீடிங் வரலாம். இதுவும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிலேட்டடாக இருக்கும். ஈஸியாக ப்ளீட் ஆகுதா, கம்ஸில் வீங்கி இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எழுதி வைக்கணும். அப்புறம் வந்து கோல்டுனஸ். கோல்ட்னஸ் என்னது? ஜில்லுன்னு இருக்கிறது. 2 விஷயம் சொல்லியிருக்கேன் ஹோமியோவில். வந்து ஒன்று ரியல் கோல்ட்னஸ் இருக்கா, இல்லாட்டா வந்து கோல்டு ஃபீலிங் இருக்கா. தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்காது, ஆனால் ஃபீலிங் சில்லுன்னு இருக்கும். ரெண்டுமே எப்பவுமே பார்க்கணும். ஹீட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இதே தான். சென்சேஷனாக ஹீட்டு கோல்டு இதே தான் எல்லா இடத்துலையும் வரும். இங்கேயும் டங்க்லேயும் நம்ம வந்து வாயில் சென்சேஷனாக கோல்ட்னஸ் இருக்கா, அது எங்கே இருக்குது, அடுத்தது லிப்ஸ்லையா டங்க்லையான்றது பார்த்துக்கணும். தென் கிராக்டு டங். நாக்கில் கிராக்ஸ் இருக்கிறது, அது என்ன பேட்டர்னில் இருக்குது, இது மோஸ்ட்லி நாங்களே பார்த்துருவோம். தென் சென்சேஷனில் க்ராலிங் சென்சேஷன், ஏதோ ஊர்ந்து போகிற மாதிரி வாயில். அது எங்கன்னா வரலாம், கண்ணில் வரலாம், மூக்கில் வரலாம், வாயில் வரலாம். இங்கே இந்த சென்சேஷன் இம்பார்ட்டன்ட். க்ராலிங் சென்சேஷன். நெக்ஸ்ட் முக்கியமான டிஸ்கலரேஷன். ஒயிட், ப்ரௌன், எல்லோ, க்ரீன் இதெல்லாம் வரலாம். அப்புறம் நாக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்தால், அவளுக்கு வந்து ஒரு 21 days ஆஃப் ஃபீவர், லோ கிரேட், ஈவினிங் நைட்லாம் ஸ்வெட்டிங் வருது. அவர் 1 monthக்கு முன்னாடி வந்து டிபி வார்டு அட்டன் பண்ணியிருக்கா. என்னோட சின்ன வயசு பேஷண்ட் இது. அங்கே பார்த்துட்டு டிபிக்கான எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாம் நார்மல் தான் வருது.
ஆனால் ஃபீவர் சரியாகல, என்ன ஃபீவர் ஜுரம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி என்ன அர்த்தம்? அது டிபி நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். போயிட்டுருக்குது. அப்போ வந்து ஒன்று எம்பரிக்கல் தெரப்பின்னு கொடுப்போம், பாசிபிலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்குறது, டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலும். இல்லை என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். டிபி வந்து டெஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் ஃபீவர் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குதுன்னா அப்படி வெயிட் பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரையல் தெரப்பி கொடுப்போம், ஆன்டி டியூபர்குலர் ட்ரீட்மெண்ட். அப்போ வெயிட் கெயின் ஆகுது, ஃபீவர் குறைஞ்சதுன்னா அது எவிடன்ஸ், அது வந்து டிபி தான் அப்படின்றது. அது பொறுத்த வரைக்கும் டிபி தான் வந்து விஷயம். அடுத்தவங்க எம்பரிக்கல் தெரப்பிக்கு போகிறாங்க, அந்த ஸ்டேஜ் தான் வந்தாகும். அப்போ ஹிஸ்ட்ரி, ஃபீவருக்கு நல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து உட்காந்து பார்த்ததில் 4 ட்ரக்ஸ் வந்துச்சு. ஃபைனலைஸ் பண்ணது எது அப்படின்னா, டங்குடைய பார்டர் ரெட் டிஸ்கலரேஷன் இருந்துச்சு. டங்குடைய சைஸ் இருக்குல்ல, பார்டர், அதில் அங்கே மட்டும் ரெட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு சிம்டம் ஃபைனலைஸ் பண்ணிச்சு கேஸை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷார்ப் அப்சர்வேஷன். அவ்வளோதான். ஃபஸ்ட் டோஸ் போட ஃபீவர் போயிடுச்சு. ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் 2-3 டோஸ் தான் போட்டேன். கோர்ஸ் ஆஃப் ஆன்டி டியூபர்குலர் ட்ரீட்மெண்ட் வந்து ஓவர். இது நடந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கும். இப்போ வரைக்கும் டிபி வரல, ஒன்றும் வரல. ரெண்டாவது விஷயம், இதில் ட்ரீட் பண்ணுறப்போ இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். இது போய் டிபி பேக்டர் போய் சாவடிக்காது. ஹோமியோ புரிஞ்சுங்க, ஹோமியோன்றது நம்மளுடைய ஹீலிங் மெக்கானிசத்தை தூண்டி விடும். இது போய் நேராக இறந்து களத்தில் இறங்கி வேலைலாம் செய்யாது. நம்ம ஹீலிங் மெக்கானிசம் என்ன பண்ணணும், அதை துரத்தி விட்டுரும். என்ன அட்வான்டேஜ் இல்லை, இப்போ டிபி மாத்திரை போட்டு சரி பண்ணுறதுக்கும் உங்கள் ஹீலிங் மெக்கானிசம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு சரி, என்ன வித்தியாசம், என்ன இம்பார்ட்டன்ஸ்? சரி, அப்புறம் எனி பெட்டர் ஆன்சர்? எதை சொல்கிறீங்க டெம்பரரி பண்ண? அதான் சப்பரேஷன் சொல்லிட்டாங்க, அது இல்லை. நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஈக்குவல் ஆகிட்டு தான் மறுபடியும் ரீகெயின் ஆகும் சார். நீங்கள் சொல்லுறது இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பாடி வந்து இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். இங்கே ரெலவன்ஸ் என்ன அப்படின்னா, டிபியை பொறுத்த வரைக்கும் டிபி மாத்திரை போட்ட உடனே டிபி குவைட்டன் ஆகும், ஆனால் உடம்பு விட்டு போகாது, உள்ளே தான் இருக்கும். மற்ற இன்ஃபெக்ஷன் மாதிரி டிபி கிடையாது. எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ, 5 வருஷம் பொறுத்தோ 2 வருஷம் பொறுத்தோ ஸ்ட்ராங்காக வந்து ரீஆக்டிவேட் ஆகிடும். திருப்பி டிபி மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? உடம்பு விட்டு அது போகாது. இம்யூனிட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா எலிமினேட் பண்ணோம் டிபி உடம்புல இருந்து. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். இல்லை அப்புறம் நீங்கள் சொன்ன மற்ற விஷயம் எல்லாமே உண்மைதான். அண்ட் தென் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இப்போ டிபி மாத்திரை போடுறீங்க, செகண்ட் டைம் 4 மாத்திரை போடுவாங்க ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸு, அப்புறம் ஒரு 6 months 4 months to 1 year வந்து டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் 2 மெடிசன்ஸ் ஆர் 3 மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அதை என்ன பண்ணுவீங்க? இது ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸு. செகண்ட் லைன் ட்ரக்ஸ்னு ஒரு செட் இருக்குது. அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும், சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டா சாப்பிடணும் வச்சிங்களேன். இப்போ அந்த மருந்துக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். செகண்ட் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கேஸ் க்ளோஸ்டு. புரியுதுங்களா இப்போ இம்பார்ட்டன்ஸு? இந்த டிபிஏ முதல்ல வருது 1 வயசு இருக்கும்போதே வேலையை முடிச்சிடணும். 1 வயசு இருக்கும்போதே உங்கள் இம்யூனிட்டியை ஹோமியோ கொடுத்து டிசீஸ் டெண்டன்சி உடம்பு வந்து தூக்கிட்டு அவங்களாம் மாட்ட மாட்டேங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் 0லேருந்து 100 கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் 100 மெயின்டைன் பண்ணிக்கணும், கீழே இறங்கக்கூடாது. நீங்கள் இறங்குறதுனால 3 months வந்து வர சொல்கிறது. நேற்று கூட ரொம்ப கேட்டுச்சு, 2 இயர்ஸாக கொடுத்துட்டுருக்கோம், வீசிங்கலாம் இப்போ இல்லை, எப்போயாவது தான் வருது. எவ்வளோ நாள் கொடுக்கணும்? நீங்கள் எவ்வளோ நாள் ஒழுங்காக இருக்கீங்களோ அப்போ அது வரைக்கும் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் விட்டான்னா 100 கீழே இறங்கி 0 போகும். அது அண்ட் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கிறப்போ டிசீஸ் வராது. எவிடன்ஸ் என்னையே நான் காமிச்சிக்கிட்டேன், வேறு யாரும் காமிக்கிறது? ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கலாம், அவங்ககிட்ட நேராகவே காமிச்சிட்டேன். 33 சைனஸுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செஞ்சேன். அப்புறம் எனக்கு பெருசாக டிசீஸ் ஒன்றும் வரல, எதுவும் மருந்து எடுக்கலையே. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years கிட்ட ஆயிடுச்சு. இல்லை இதுதான் ப்ரூஃபு. என்ன ரீசன்? என் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்குது கிட்டத்தட்ட. அது எப்போயாவது எரர் பண்ணால் அப்போயே வேலையை காமிக்குது, ஆனால் தானே சரியாக இருக்குது. வருஷத்துக்கு வரும்போது தப்பு செய்வேன், என்ன ஒரு பகோடா சாப்பிட்றது, சிப்ஸ் சாப்பிட்றது, அவ்வளோதான், பெரிய தப்புலாம் இல்லை. அதுக்கே வேலையை காமிச்சிடும். ஒரு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆகுதுன்னா சென்சிட்டிவாக இருக்கிறதுனால க்ளீனாக காமிச்சிடும் அது. ஸோ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வரணும். இப்போ நம்ம இந்த பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். வேறு என்ன பண்ணீங்க? நான் வேறு தான் கேட்டேன். சரி, வேறு என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். ஸோ 2 years நான் எதுவும் கொடுக்கல, நீ என்ன பண்ணியிருப்பீங்க? அடுத்தது அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன்.
என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டீராய்டு எல்லாரும் அடிச்சிருக்கோம். அது என்ன இருக்கும், வீசிங் சப்ரஸ் ஆகி ஒன்று நீங்கள் மென்டலாக இருப்பீங்க, இல்லை சுகர் வந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளைண்ட் மாட்டிருப்பீங்க. வருதுங்களா இப்போயே ஒரு 13லேருந்து 20 வயசுக்குள்ள பசங்களே சூசைடு நிறைய வராங்க. இப்போ ஃப்ராங்க் சூசல் மூடோடு வராங்க, அதிகமாகவே போகுது. என்ன காரணம் இதெல்லாம் சைலண்ட்டாக நடந்துடும், தெரியாது. அப்போ நீங்கள் சப்ரஸ் பண்ணுறதும் காப்பாற்றி உங்களை வச்சுக்கிறதே பெரிய விஷயம் நினச்சிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 4 முறை மெயின்டெனன்ஸ்ன்றது பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் நீங்கள் வரங்களே பெரிய விஷயம்னு அர்த்தம். 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களை கொண்டாந்தாச்சு அப்படின்னாலே நல்லா ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த 3 மாதமும் நம்ம எடுக்கணும். சிலர் இருக்காங்க, ரொம்ப ரேர் தான். 3 months ஒன்ஸ் விட்டு வெளியில் வருதுன்றது ரேர். சிலர் கொண்டு போவேன் 4 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வரவங்க ரொம்ப ரொம்ப ரேர் என் ப்ராக்டிஸில். என்ன ரீசன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஃபுட்டுலேயும் ஃபால்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 100 மெயின்டைன் 100 கிட்ட மெயின்டைன் ஆகினே இருக்கணும்ல, அதுவே சேஃபு. இப்போ இந்த விஷயம் புரியல உங்களுக்கு, புரியாதாலும் அவங்க பேசுகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். நீங்கள் இவனை பார்த்து கவலைப்படாதீங்க, நீங்கள் மைனஸில் இருக்கீங்க அப்படின்னு. அவனை வீசிங் தான் அப்போ ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் வந்துட்டு போகுது, டெய்லி வந்தது. இவன் உங்களை பார்த்து கவலைப்படணும், நீங்கள் மைனஸில் இருக்கீங்க. உங்களுக்கு எங்கே உள்ள ஏதோ தூக்க போகுதுன்னு தெரியாது, நீங்கள் எதுக்கு அவனை பார்த்து கவலை பண்ணிக்கிறீங்க? ஆட்டு போகும்போதோ கிட்னி போய் யாருக்கு தெரியாது, வரீங்க திடீர்னு தான் வந்து அப்புறம் பிபி சுகரு கேன்சர்னு. புரியுதுங்களா? இவங்களுக்கு வீசிங்கில் நல்லா நினச்சிட்டு இருக்காங்க. கியர் வந்து ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். வண்டி யாருக்கு சளி பிடிக்காது, யாருக்கு வந்து எனக்கு தும்மலே வராது, எல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்கும், இவங்க உடம்பு தான் டேஞ்சர், பெரிய வேலை வைக்க போகுதுன்னு அர்த்தம். இது செகண்ட் கியர். தேர்ட் கியருக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அது தேர்ட் கியர் தான் கேன்சர் எல்லாமே. ஓகேங்களா? செகண்ட் கியரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நியூட்ரலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் 0க்கு நீங்கள் வந்துட்டீங்க, நோயே இல்லை, அதுலேயும் நோய் வராது. ஃபஸ்ட்டு கியரும் செகண்ட் கியர் போனாலும் நோய் வராது, சின்ன சின்ன நோய்கள்லாம் வராது. அவன் என்ன நினச்சிக்குவாங்க, அப்பேரண்ட்டாக நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வேலை வைக்கிறப்போ நேற்று வரமாக அவனை ஃபோன் பண்ணுது, கால் வலி, போய் டாப்லர் பண்ணி பார்த்தாங்க, ரைட் சைடு 47 வயசு தான் ஆகுது. ரைட் சைடு இருக்க ஆர்ட்ரிஸில் ஃபுல்லாக திக்கனிங் அண்ட் பிளாக்ஸு. புரியுதுங்களா? இன்னும் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் வரலாம். அவங்க ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் போன உடனே நல்லாயிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டீங்களான்றது. அண்ட் ஆல்சோ டயட்டை பற்றி ஒன்றும் சட்டையே பண்ணல. சப்பாத்தி நல்லா பட்டரை தட்டி சாப்பிட்டுக்கிறாங்க டெய்லி. சீரியஸ்னஸ் புரியல. இப்போ விட்றாங்க, நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடி விட்டுருங்கன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே திக்கனிங் ஆகும், இங்கே தான் டெஸ்ட் பண்ணோம், மற்ற ஆர்ட்லாம் செக் பண்ணுமா, பண்ணல. இது ஜென்ரல் ஃபினாமினன். இங்கே தான் உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் வரும்னு அர்த்தம் கிடையாது. கால் வச்சு இங்கே பார்த்துட்டீங்க, அப்போ என்ன ஆகும், எல்லா ஆர்ட்ரிஸுமே சேஞ்சஸில் உட்பட்டுருக்கும். இப்போ உட்காந்து கரைக்கணும்ல, எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அது? இப்போ கரைக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. அட்லீஸ்ட் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகும் பார்க்கறதுக்கு இங்கே வந்து ஒரு முனிவர் மாதிரி இப்போ வாழணும். ஆயில் இல்லாமல், உப்பு இல்லாமல், அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இது ஃபர்தராக அட்வான்ஸ் ஆகாமல் இருக்கும். சின்ன ஒரு எரர் போகுது இனிமேல் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம். இப்போ இது ஒழுங்காக டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எப்போயாவது ஒரு வாட்டி கொஞ்சம் அமங்கலம் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த ஆப்ஷன் போச்சு இல்லை. இப்போ அது இல்லாமல் நீ பயந்துனே வாழணும், இது ஆட்டை தூக்க போதா, ஸ்ட்ரோக் வர போதான்ட்டு, எங்கே பிளாக் ஆக போகுதுன்ட்டு. ஸ்கேன் பண்ண பயங்கரிச்சு, அந்த பொண்ணு பயங்கரிச்சு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன 60 வயசு மேலே வரவங்க இப்போயே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு பண்ணுறவங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் யாரும் 0ல் கூட இல்லை, உங்கள் குழந்தைங்களை கூட்டுறப்போ நீங்கள் மைனஸ் முதல்ல தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு -20, -30 தான் இருக்கிறீங்க, ஹெல்த் லெவல் அவ்வளோதான் இருக்குது. அங்கேருந்து நியூட்ரலுக்கு வந்து 0க்கு வந்து அங்கேருந்து நம்ம ப்ளஸில் போயிட்டு இருக்கோன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். 100ல் போகிறது பெரிய விஷயம் இல்லை, சீக்கிரம் போயிடலாம். 100ல் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது என் கையில் கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில். ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கீங்களோ டிசீஸ் வரும். இது வந்து கட் பண்ணி போடுற விஷயம் மாதிரி கிடையாது. நோயின்றது டியூன் பண்ணுறது. உங்கள் சிஸ்டம் டியூன் பண்ணியாச்சு, நீங்கள் அவுட் ஆஃப் டியூன் ஆகக்கூடாது. கையை வச்சு நீங்கள் சும்மா இல்லாமல் அவுட் ஆஃப் டியூன் ஆகும், அதில் ஸ்லோவாக டிசீஸ் வரும். ஏற்கனவே போட்ட ஹோம் எல்லாம் தாக்கு பிடிக்கும். அதனால 2 to 3 days யாரும் தெரியறதில்ல. நிறைய பேர் வராங்க, நான் எல்லாம் அப்படியே விட்டேன், சொல்கிறதே விட்டேன், எல்லாருமே வாங்க நீங்களே அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறாங்க, 2 years 3 years 5 years பொறுத்து வராங்க. இத்தனை நல்லா இருந்தேன், ஏன்னா பாதி வெட்டி இருக்கோம். இப்போ நீ திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா வளர்த்துட்டு வரீங்க. அந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. அது டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட் நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, டபுள் மணி செலவு பண்ண போகிறாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறது விட்டேன். அப்புறம்
டாக்டர் 3 months கழிச்சு வாங்கன்னு சொன்னால் நான் புத்திசாலி வரமாட்டேன், தேவையில்லாமல் நான் ஏன் போகணும் நினைக்கிறவங்க முட்டாள். முதல்ல புரிஞ்சுங்க. இது நிறைய பேரண்ட்ஸுடைய தப்பு கூட கிடையாது. வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்காங்களா, தாத்தா பாட்டிங்க, அதுக்கு பண்ணுற நிமிஷம் தான் இவ்வளோ. சும்மா இருக்கணும், ஏன் கூட்டின்னு போகிற, தண்டமாக எதுவும் காசு செலவு பண்ணுற. இது லாஜிக்காக பேசி பார்த்துட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகல மக்கள்கிட்ட. பட்டாதான் அவங்க தின்னுவாங்க, இல்லை பட்டு அனுபவிப்பாங்க, விட்டாச்சு அவ்வளோதான், வாங்க அப்புறம். ஆனால் என்ன ஆகுது, வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிரச்சனையோட வராங்க, இன்னும் நிறைய டைம் நிறைய செலவு பண்ணுற ஸ்டேஜுக்கு வராங்க. அது வேலையை ஒழுங்காக முடிச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா? ஃபைலை க்ளோஸ் பண்ணது 10% தான், மிச்சம் 90% நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் திருப்தியாக இருக்குது, அப்பாடா சளி இல்லை, வீசிங் இல்லை, ஃபைன் ஆக்டிவாக இருக்கா, போதும் உங்களுக்கு அவ்வளோதான். ஹோமியோட அது கிடையாது. ஹோமியோட ஃபுல் டெப்த்தில் போயிட்டு வேறு வரைக்கும் போய் தூக்கி போட்டு அந்த பர்சனை ரீமாடல் பண்ணி இட்ஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிறவங்க தான் புத்தாலி. அவங்களுக்கு செலவு அலைச்சல் அவஸ்தை கம்மியாகும். அப்படி இல்லாதவங்களுக்கு பல மடங்கு அதிகமாகும். நீ எவ்ரி 5 தள்ளி வர வர உங்களுக்கு செலவு தான் அதிகமாக போகுது. எனக்கு ஒர்க்கு தேவையில்லாமல் அதிகமாகும். தேவையில்லாமல் ஒரு வேலை 2 வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டைம் 300 பேஷண்ட் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, தெரிஞ்சு வச்சிங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்க. ஸோ அந்த டங்கில் இருக்க ஒரு சேஞ்சு கூட ஒருத்தர் டீம்லேருந்து வெளியில் எடுக்குதுன்னா, அப்போ எந்த ஒரு விஷயம் நீங்கள் அலட்சியப்படுத்தவே கூடாது. மூக்கு தானே நாக்கு தானே விட முடியாது. நீங்கள் ஹோமியோ பொறுத்த வரைக்கும் தரோவாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தான். ஒரு ஹேர் ஒரு ஸ்கின் கூட நீங்கள் விடக்கூடாது. ஒரு பேஷண்ட் நான் இருக்குது, இந்த அவுட்டர் தேர்ட் ஆஃப் ஐப்ரோ இல்லை உங்களுக்கு, ஓகே, ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இல்லை. தைராய்டில் வந்து ஹலோ மேம் கொசுலாம் அடிக்கூடாது, ஓகே, தள்ளி விடுங்க. ஸோ வந்து அவுட்டர் தேர்டில் ஐப்ரோஸ் இல்லை, ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இல்லை. தைராய்டு ப்ராப்ளம் இருந்து அவுட்டர் தேர்டில் ஹேர் இல்லைன்னா நார்மல், அது வந்து காமன் சிம்டம், அதனால் பெக்குலர் கிடையாது. அந்த கேஸ்க்கு காஸ்டிக்கம்னு ஒரு மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த பொண்ணு வந்து ஒரு சிவியர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அந்த ஒரு சிம்டம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுது நமக்கு. ஷி வாஸ் அவுட் ஆஃப் தட் ஐ திங்க் மோர் தென் 15 years ஒன்று திரும்பி ரிலாப்ஸே ஆகும். ஒரு 6 months ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஜாயின்ட்ஸு, ஷி காட் கிளியர். அதனால நீங்கள் வந்து எதையுமே ஒரு அலட்சியம் எடுத்துக்கூடாது. இது தான் இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம் கவனிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கிட்டு, நோட் புக் கைமாக தான் இருக்கணும். எனக்கு ஈவினிங்கில் கொட்டாய் வருது, தூக்கம் வரல, பெக்குலியர் இருக்குது. கொட்டாய் வருது, தூக்கம் வரணும்ல. ஈவினிங் கொட்டாய் வருது, ஆனால் எனக்கு தூக்கம் வரல, ஸ்ட்ரைக் ஆகணும் மைண்டில். எதில் வந்து நோட் பண்ணிக்கணும், உடனே மறந்துடுவீங்க. நீங்கள் சிம்டம் சொல்கிறது வரும்போது கரெக்டாக இதெல்லாம் மறந்துடும். இவரே பாருங்கள், பைட்டிங் லிப்ஸ் சீக்ஸ்னு சொல்ல முடியல, ஏன்னா அது இம்பார்ட்டன் நினைக்கல. ஸோ கிளாஸில் வரும்போது அந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இதில் சொல்லாத விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ண அப்சர்வ் பண்ணி வைக்கணும். எதெல்லாம் வித்தியாசம் வரும் நோட் பண்ணி வைக்கணும். அது மைண்டில் ஸ்ட்ரைக் பண்ணணும். அந்த மாதிரி மைண்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பெக்யூலியர். இப்போது 10:30 மணிக்கு கொட்டாய் வருது, தூக்கம் வருது, அது எழுதக்கூடாது. ஆனால் அதான் எழுதி எடுத்துகிட்டு வராங்க. 10:30 10:35 மணிக்கு எனக்கு வந்து கொட்டாய் இருந்துச்சு, தூங்கிட்டேன். 11 மணிக்கு 99.8 டிகிரி டெம்பரேச்சராக வர ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்துருக்கு. ஜரத்தில் சிந்தசைஸ் பண்ணல, அதை மார்னிங்காக மத்தியானமாக சாயங்காலம் நைட்டாக சிந்தசைஸ் பண்ணி ஒரு தொகுத்து சொல்லணும். புரியுங்களா? இப்போ அடுத்த போராட்டம் அது ஏன் எழுத கொடுத்த கூட ஆயிடுச்சு சமயத்தில். அதை வந்து படிக்கிறதுக்குள்ள கிறிஸ்பாக 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான், ஆனால் அதிலே எல்லாம் முடிஞ்சிடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் எழுதி கொண்டாடுறீங்க, பரவாயில்ல, முடிஞ்சு பரவாயில்ல, இருந்தாலும் அதை நான் எடிட் பண்ணி அதுலேருந்து பெக்குல அண்டர்லைன் பண்ணி அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ண, நீங்கள் அதையும் கட் ஷார்ட் பண்ணணும். எது தேவையில்லை எலிமினேட் பண்ணிட்டு கீஸ் விட்டால் சொல்லி எழுதி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ கலர், ஒயிட் கலர், மோஸ்ட்லி ஒயிட் தான் வரும், சில சமயம் எல்லோ தான் வரும். எங்கெல்லாம் கோட்டிங் வருது நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ கலர்ஸே இவ்வளோ விஷயம் போயிட்டுருது. அப்புறம் மவுத்தில் ட்ரைனஸ் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ட்ரைனஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதில் பாருங்கள், நம்ம சொல்கிற மொடாலிட்டிஸ் மாதிரி டைம் பேஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ட்ரைனஸ் இருக்காது, வாய் ஈரமாக தான் இருக்கும், ஆனால் ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. சென்சேஷன் ஆஃப் ட்ரைனஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இதே சென்சேஷன் ஆஃப் ட்ரைனஸ், ஆனால் ஈரம் இருக்குது, சலைவா காட்டன் மாதிரி வருது, ரூஃப் ஒட்டிக்குது, நெக்ஸ்மாஸ் சட்டன்னு மறந்துருக்கு. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வரைங்க, இது க்யூர் பண்ணிட்டோங்களா, சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடலாம்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கன்காமிட்டன் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த முக்கியமானது, வாய் ட்ரையாக இருக்கும். தேர்ஸ்ட் இருந்தால் வந்து பெக்யூலராக, தேர்ஸ்ட் இல்லைன்னா பெக்யூலரா? வாய் ட்ரையாக இருக்குது, எனக்கு வந்து தேர்ஸ்ட் இருக்குது ஒரு சொல்கிறாங்க, தேர்ஸ்ட் இல்லை ஒரு சொல்கிறாங்க, எது பெக்யூலியர்? மவுத் ட்ரை வித்தவுட் தேர்ஸ்ட், வெரி பெக்யூலியர். மவுத் ட்ரை வித் எக்ஸசிவ் தேர்ஸ்ட், அதுவும் எழுதலாம், ஆனால் ரொம்ப பெக்யூலியர் வந்து தேர்ஸ்ட் இல்லாமல் இருக்குது. வாட்டர், ஐ ஃபீல் thirsty with the dryness is a common symptom. அடுத்தது, டங் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கிறது இல்லை சென்சேஷன் இருக்கிறது. என்லார்ஜ் சென்சேஷன். நாக்கில் வந்து எரப்ஷன்ஸ், சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் இதெல்லாம் வரலாம். சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வாயில் நிறையா வருதுன்னுவாங்க பசங்களுக்கு, பெரியவங்களுக்கும் வரலாம். வாயில் நுர வருது, ஃபிட்ஸ் வந்து வர்றது இல்லை, ஃபிட்ஸ் வராமே வாயில் நுர வருது, அது பிளட்டு கலந்தும் வரலாம். அது என்னாச்சு, ஜுரம் இருக்குது? ஓகே, கை தட்டிட்டு இருக்குது. என் கிளாஸை ரசிக்கிற ஒரே ஆள் தான். இல்லை கைத்தட்டி கிளம்ப சொல்கிறான்னு நினைக்கிறாங்க, அப்படியும் இருக்கலாம். தென் அனதர் பெக்யூலியர் திங், ஹேர் சென்சேஷன். நாக்கில் முடி இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கே உண்டு. அப்போ போய் எடுத்து ஒன்றுமே இருக்குது டங்கில், அது மாதிரி எடுத்து லைட்லாம் வச்சு பார்ப்பேன், எதுவும் இருக்காது. பார்த்தா அங்கே சென்சேஷன் இருக்கும், ஹேர் சென்சேஷன். எனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி யூ கேன் கெட் தி சென்சேஷன், ஆனால் டங்லேயும் அது இருக்கலாம். அடுத்தது ஹீட், சூடாக இருக்கிறது, அண்ட் தென் சென்சேஷன் ஆஃப் ஹீட். ஹெவினஸ், டங் ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க, நாக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாது, மூவ் பண்ண முடியாது. இச்சிங் இருக்கலாம் நாக்கில். அடுத்தது மேப்டு டங், பார்த்துருக்கீங்களா? நாக்கில் மேப் மாதிரி இருக்கும், நாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேப் வரைஞ்ச மாதிரி ஒயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், இது மேப்டு டங்குக்கு. இது காமனாக வர்றது தான். ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது, மெம்பரேன் ஒரு படம் மாற்றம் ஃபார்ம் ஆகுது. வாயில் வந்து குழந்தை சளி மாதிரி வருது, வாயில், தொண்டையில் இல்லை வாயிலேயே. அது எங்கே கலெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், நாக்குக்கு மேலே கலெக்ட் ஆகுதா, எங்கே கலெக்ட் ஆகுதுன்றது பார்க்கணும். ஸோ அந்த ஸ்லைம் வந்து அதோட கன்சிஸ்டன்சி, அதோட குவாலிட்டி, ஸ்டிக்காக இருக்கா, தின்னாக இருக்கா, என்ன மாதிரி டேஸ்ட் வருது, அதெல்லாம் பார்க்க முடியும். தென் நம்னஸ், நாக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்குது. யாரும் ஃபீல் பண்ணிக்கிங்களா நாக்கு மறுத்த மாதிரி? யாரும் ஃபீல் பண்ணதில்லை? ஓகே. அப்புறம் வாயில் பேட் பிரெத் வருது, அது எந்த டைம் வருது, என்ன டைப்பில் வருது சொல்லலாம். மவுத் ஓப்பனாக வச்சுருக்குது, மவுத் ஓப்பனாக வச்சுருக்கிறதுனா பல்லில் வந்து அலைன்மெண்ட் பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படி இருந்து ஓப்பனாக இருந்தால் தான் அதுக்கான சிம்டமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி அடிநாயின்னு ஒரு க்ரோத் இருக்கும், டான்சில் மாதிரி, அதுலேயும் வாய் திறந்துருப்பாங்க நைட் தூங்குறப்போ, அது அந்த இந்த கணக்கு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் மெக்கானிக்கல் பிளாக் இல்லாமல் வாயை திறந்துருந்தாங்கன்னா அது மவுத் ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கணும். தூங்குறப்போ வாயை திறந்துக்கிறாங்க வச்சுங்களேன், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பெயின். பெயினில் என்ன மாதிரி டைப் பெயின் வருது, எங்கே வருது, என்ன செஞ்சு அதிகமாகுது குறையுது, இது பிளான் தான், மற்ற இடத்துல பார்த்தது. ஸோ பேர்ன்ட்டு சென்சேஷன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சூடாக வந்து சாப்பிட்டு வாய் வந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு இடத்துல தீ காயப்பட்டது வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கொட்டிடுச்சு, அது பேர்ன்ட்டு சென்சேஷன். ஓகே. சுட தண்ணி கொட்டினா அது வந்து வேறு விதமாக இருக்கும், அது ஸ்கால்டு, இது வந்து பேர்ன்ட்டு. ரெண்டுமே வித்தியாசப்படுத்துகிறாங்க.
மெக்னீஷியம் மியூர் எனக்கு நான் செலக்ட் இது பேஸும் எனக்கு நான் செலக்ட் பண்ணேன். நாக்கில் வந்து எனக்கு பர்ன்ட் சென்சேஷன் இருக்கும், வாய் உள்ளே வந்து ஸ்கால்டட் சென்சேஷன் இருக்கும். அப்படியே எழுதிருக்கிறாங்க. டங்கில் வந்து பர்ன்ட் சென்சேஷன், ஓரல் கேவிட்டியில் ஸ்கால்டட் சென்சேஷன். அப்படின்னா நாக்கில் பர்ன்ட்னா இந்த தீக்காயம் பட்ட மாதிரி, வாய் ஓரல் கேவிட்டியில் சுடு தண்ணி பட்ட மாதிரி. எவ்வளோ நுணுக்கமாக டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. நோட் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்க, அதை அவ்வளோ நுணுக்கமாக. அது வந்து உங்களுக்கு கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காமனாக வர்றது தான், நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். அது வேறு மாதிரி சொல்லுவாங்க, நாக்கு ஒரு மார்க்குன்னுவாங்க. என்னன்னு சொல்ல தெரியாது. இந்த பாக்கெல்லாம் போட்ட ஒரு மாதிரி ஆகும்ல, அதே மாதிரி டீப்பாக யோசிச்சுக்கணும். ஆல் டைப்ஸ் ஆஃப் பெயின்ஸ், குத்துறவழி அதுலாம். அப்புறம் பேராலிசிஸ், நாக்கு அசைக்க முடியல அதெல்லாம். அப்புறம் வந்து நாக்கு பேஸ்டியாக இருக்கிறது, டங்கில் பேஸ்டியாக இருக்கிறது. தென் பாயிண்டட் டங், ஷார்ப்பாக இப்போ பல்லுக்கு பின்னாடி மாற்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பெக்யூலியர் திங் வந்து ப்ரொட்ரூடிங் டங். இந்த குழந்தைங்களை பார்க்கலாம், இல்லை அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டில் பார்க்கலாம். நாக்கை வந்து வெளியே நீட்டுறதுக்கு முடியாது, பல்லுக்கு பின்னாடியே நாக்கு நீட்டுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கோம மாதிரி இருப்பான் ஸ்டோட்டடாக. பல்லுக்கு பின்னாடி நாக்கு டங் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்டம் வச்சு ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணேன். ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா அவனுக்கு வந்து பிரெயின் ஸ்டெம், பிரெயினுக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து ப்ளீட் ஆகி கோமாவில் இருக்கார், கொஞ்சம் ரெக்கவரியில் இருக்கார். பிபி மாத்திரை 6 போட்டு கண்ட்ரோலுக்கு வரல. அமிர்தா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண விட மாட்டுறானுங்க ரிலேட்டிவ். மருந்துன்னு வந்துருச்சு ஹோமியோவில், அங்கே போட விட மாட்டுறான், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கொண்டான். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். பேஷண்ட் ஸ்டூப்பார், டையிங் கண்டிஷன். 6 மாத்திரோட பிபியும் குறையில, சாவதான் போடுறாதுங்க. இந்த அட்டம்ப்டும் கொடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் ஆகிற இடத்துல இந்த மெடிசன்ஸ் வாயில் வச்ச உடனே ரெக்கவரி ஆனார். வாயில் டச் ஆன உடனே கான்சியஸ் அப்படியே வர ஆரம்பிச்சிது. 8 ஹவர்ஸ் கழிச்சு இவர் இங்கே காஞ்சிபுரம் கொண்டாந்து இங்கே அட்மிட் பண்ணுறதுக்குள்ளேயே கான்சியஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இங்கே வரத்துக்குள்ளேயே 6ல் 5 பிபி மாத்திரை எலிமினேட் பண்ணிட்டோம் விதின் டே. அப்புறம் 1 பிபி மாத்திரையிலே ஒரு 7 வருஷம் இருந்தார், அப்புறம் இருந்தார். சொல்கிறேன், இந்த ஒரு சிம்டம் நாக்கு வந்து பல்லு படி மாட்டி நிற்கிது. ஸோ அதை வச்ச உடனே சரியாயிடுச்சு. இது லைட்னிங் மாதிரி நாக்கில் டச் பண்ணாடி இதில் இருந்து அப்படி உடம்புலாம். ஸோ டங்குடைய பொசிஷன்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாக்கா வெளியே நீட்டிட்டு உள்ளே எடுத்துன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பாம்பு மாதிரி பண்ணோம், நாக்கு வெளியே உள்ள வெளியே உள்ளன்னு. ஸோ இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். சிலது வெளியிலே நீட்டி வச்சுட்ருக்கோம். நாக்கு ரஃபாக ஃபீல் பண்ணுறது, ரஃப்னஸ் எந்த பார்ட்ஸில். அடுத்தது முக்கியமானது சலைவா. சலைவா வந்து எப்படி வருது, சலைவா எப்படி ஆல்ட்ரா இருக்குது, பிளட்டியாக வருதா, தின்னாக வருதா, திக்காக வருதா, வாட்டரியாக வருதா, என்ன மாதிரி டேஸ்ட்டு, ஸ்டிக்கியாக விட்டுதா, காப்பரியாக வருதா, என்னென்ன கவனிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படி எழுதிருங்க, அதான் ஈஸி. நொர மாதிரி வருதா, கம் மாதிரி க்ளூ மாதிரி வருதா, கிளிசனிங்காக இருக்கா சலைவா, ஷைனிங் லைட்டு பட்டா அதில் ஷைனிங்காக வருது அந்த மாதிரி இருக்கா, கிரே கலராக, க்ரீன், கஷிங் எக்கச்சக்கமாக கொப்பிடிச்சிக்கிட்டு வர்றது. அண்ட் தென் ஹாட்டாக இருக்கா, கோல்டாக இருக்கா, மெட்டாலிக் டேஸ்டிங்காக இருக்கா, ஜெல்லி மாதிரி இருக்கா, அஃபென்சிவாக இருக்கா, பேட் ஸ்மெல். அண்ட் தென் நூல் மாதிரி வர்றது, எச்சையே கீழே வந்து பிரேக் ஆகுது, எச்சை வந்து ஸ்ட்ரிங் மாதிரி நீட்டாக வர்றது, ஏழை மாதிரி வர்றது, சால்ட்டிஷாக இருக்கலாம், இல்லை எச்சையாக ரொம்ப கம்மியாக இருக்கும், புளிப்பு ஸ்மெல், புளிப்பு டேஸ்ட் வரலாம், கசப்பு வரலாம், ஸ்வீட் வரலாம். விசிட்னா எச்சை துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சளி இல்லை எச்சை துப்பிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றினா மூவ் ஆகாது, அந்த அளவு வந்து விசிட்டாக இருக்குது, விஸ்கஸாக இருக்கிறது. இவ்வளோ விஷயம் எச்சையில் கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிச்சிருக்காங்க? அடுத்தது இது சலைவாவுடைய டிஸ்கிரிப்ஷன். இன்னொன்று சலைவேஷன். சலைவா வேற, சலைவேஷன் வேற. சலைவேஷனா எச்சில் சுரக்கிறது. ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல பார்த்தேன், உண்மையாக போயான்னு தெரியல, அவர் வந்து சலைவாடு தமிழ்லேருந்து போன வேர்டாக சொல்கிறாரு. சல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்வாய்னா வாயில் எச்ச வர்றது. தூக்கத்தில் சல்வா விட அப்படின்னா சில சாதாரண பாட்டில் தமிழ்நாடு. அதோட மாடிஃபிகேஷன் தான் சலைவா. சல்வான்ற சலைவா மாதிரி இருக்கு, சல்வாய் அப்படின்னு சலைவா மாதிரி தான் சொல்கிறார் ஒருத்தர், மேபி இருக்கலாம். ஸோ சலைவா எப்போ அதிகமாக வருது, எச்சில் சுரக்கிறது காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு டைம் வேஸ்ட் பண்ணி
எப்போ வருதுன்னு பார்க்கணும். கொமட்டலோட இருக்கா, அதுக்கப்புறம் வந்து சலைவா வரும்போது வேறு சிம்டம்ஸ் வந்து அதிகமாகுதா, இதெல்லாமே பார்க்கணும். அது கூட மவுத் ட்ரைனஸ் இருக்கா, எக்கச்சக்கமாக வருதான்னு பார்க்கணும். குவான்டிட்டி எவ்வளோ வருது, ப்ரொஃப்யூஸாக வர்றது, தூங்குறப்ப வர்றது, தூங்க வச்ச விழுதெல்லாம், இதெல்லாம் முக்கியமான வாங்க சிம்டம். சென்சிட்டிவ் டூத், சென்சிட்டிவ் மவுத், எது பட்டாலும் ஒரு மாதிரி சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறது. அடுத்தது மவுத்தில் ஸ்பீச் குவாலிட்டி பார்க்கணும். ஸ்பீச் வந்து டிஃபிகல்ட்டாக வருதா பேசுறதுக்கு, இல்லை திக்கி பேசுகிறாங்களா, அது எதால் வருது, ஹெவினஸால் வருதா, இன்ஃப்ளமேஷனால் வருதா, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்டாமரிங், ஸ்பீச் வந்து ஃப்ரீ ஃப்ளோ வருதா, இல்லை திக்காக ஸ்லர்டாக வருதான்னு பார்க்கணும். ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்கா, அது எதால் வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது அது ட்ரைனஸாக மவுத்னாலே வரலாம், டங் வந்து ஈஸியாக அசைக்க முடியாதனால வரலாம், இல்லை பிரெயின் கண்டிஷன்ஸில் வரலாம். அப்போது ஸ்பீச்சை நம்ம அப்சர்வ் பண்ணணும். சில ஸ்பீச்சில் பார்த்தா பேசிட்டே இருப்பாங்க, கடைசி வார்த்தையை முடிக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசிட்டே வருவாங்க, லாஸ்ட்டு ஃபியூ வேர்ட்ஸ் முடிக்கிடுவாங்க, உள்ளே போய்டும் அப்படியே. அப்போ அந்த ஸ்பீச்சில் இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதனால் ஸ்பீச் என்ன மாதிரியான ஷேப்பில் வருதுன்னு பார்க்கணும். டேஸ்ட் முக்கியமானது. ஆசிட் டேஸ்ட் வரலாம், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், சின்னதாக கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. டேஸ்ட் ஆல்டர் ஆகிருக்கலாம், அது எந்த டைமில் ஆல்டர் ஆகுது, இந்த மாடலிட்டிஸ் பார்க்கணும். ஆஸ்டிஞ்சன் டேஸ்ட், ஆஸ்டிஞ்சன் தான் அந்த பார்க்கலாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டேஸ்ட் வாயில் இருக்கான்னு பார்க்கணும். பேட் டேஸ்ட்டு, தென் பிட்டர் டேஸ்ட், அது எந்த டைமில் வருது போகுது, சாப்பாட்டுக்கா தண்ணிக்கா, அது சும்மா இருக்கும்போதே பிட்டர் டேஸ்ட் வாயில் இருக்கா, இதே மாதிரி மற்ற சுவைகளுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். டேஸ்ட்டு கம்மியாகவும் தெரியலாம், டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கலாம், ஒரு மாதிரி வாயில் வந்து ஒரு க்ரீஸ், ஒரு ஃபேட் இருக்கிற மாதிரி, ஆயிலியாக இருக்கிற மாதிரியும் டேஸ்ட் ஃபீல் பண்ணலாம், க்ரீஸி டேஸ்ட்டு. சில சில சப்புன்னு இருக்கலாம், மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி எழுதி வச்சுருங்க. இல்லை ஒரு பேப்பரை வாயில் வச்சு கடிக்கிற மாதிரி டேஸ்ட் வரலாம், அழுகின டேஸ்ட் வரலாம், காரமான டேஸ்ட் வரலாம், சால்டிஷ், ஒரு மாதிரி வாயில் வழுவழுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஸ்லைமி டேஸ்ட்டு. நாக்கு வந்து நடுங்கலாம், கை நடுங்குதுல்ல, ட்ரம்ப்ளிங், அதே மாதிரி நாக்கு நடுங்கலாம். நான் சொன்ன பேர் அதுவும் இருந்துச்சு, நாக்குக்கு இப்போ பல்லுக்கு பின்னாடி நாக்கு மாட்டி நிற்கிது, வெளில வரல, அப்படியே உள்ள ட்ரம்பிள் ஆகுது, இந்த சிம்டம். அப்புறம் மற்ற விஷயங்களை வச்சு அவர் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போதைக்கு க்ளோஸ் பாஸ் பண்ணுங்க.